யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இயேசுநாதர் சொல்றாரு, என்னுடைய சீஷர்னா அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, மிகுந்த ஜெபக்கனிகளை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஜெபிச்சு வைப்போம், பதில் வந்துச்சுன்னா லாபம்தான். அப்படி யோசிக்கிறது இல்லை. நீங்கள் மிகுந்த ஜெபக்கனிகளை கொடுப்பதனாலே எனக்கு சீஷராயிருப்பீர்கள் இயேசுநாதர் சொல்றார். ஏன் தெரியுமா? இந்த இயேசுநாதர் ஏராளம் ஜெபக்கனிகளை இந்த பூலோகத்தில் வாழும்போது பெற்ற ஒரு நபர். நமக்கு அவர் தான் மாதிரியா இருக்கிறார். அவர் சொல்றார், என் சீஷனா நீ ஜெபிக்கணும், பரலோகம் உனக்கு பதில் கொடுக்கணும். நீ மிகுந்த ஜெபக்கனிகளை நீ பெறுகிறாய் என்பதை உன் வீட்டுக்காரருக்கு தெரியணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், அடுத்த சபைக்காரனுக்கு தெரியணும், அஞ்ஞான மார்க்கத்துக்காரனுக்கு தெரியணும். கவனிய, உன் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். பதில் கொடுத்து அதன் மூலமாய் தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கவனிங்க, கர்த்தர் சொல்றார், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு என்ன செய்யேன்? கொடேன். துதியை விக்கிரங்களுக்கு கொடேன். துதி விஷயத்தில் கர்த்தர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். துதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாரும் தம்மை துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது உண்மை. எப்போ துதிப்பாங்க? நீ ஜெபத்துக்கு மிகுந்த கனிகளை நீ பெற்றுக்கொள்ளும், பதிலை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் மகிமைப்படுவார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்.